பார்த்து, எந்த கண்ணை கொண்டு பார்க்க இயலும்? திரும்ப எழுப்பக்கூடிய கண்ணு, பாடி, உடம்பு எல்லாம் வேறையா இருக்கும். கிழவனா உள்ளவனை கூட அல்ல இளைஞனாக மாத்துவான். அந்த கண்ணு வேற, அந்த காது வேற, அந்த பவர் வேற. திரும்ப எழுப்பும் பொழுது இந்த துன்யாவில தான் அந்த மனுஷனை முதுமையாக்கக்கூடிய எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவன் படைத்து அனுப்பக்கூடிய இந்த சொற்குலோகத்தில் எந்த விதமான முதுமையோ பலவீனமோ ஒண்ணுமே ஏற்படாது. ஒரே மாதிரி இருந்து யுகம் யுகமாக இருப்பார்கள் என்று சொன்னாலேயே அவங்களுக்கு முதுமை வராதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு பாடி, உடம்பு உனக்கு தரப்பட்ட பிறகு அந்த உடம்பை கொண்டு, அந்த கண்ணை கொண்டு அல்லாஹ் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய இறைவனை மறுமை நியாய தீர்ப்பு நாளையில முழு நிலவை அனைவரும் பார்ப்பீர்களே, அப்படி பார்ப்பீர்கள். நிலவை நம்ம பார்க்கணும்ல, 1ஆம் நம்பர் பிற 2ஆம் பிறையா இருந்தா பார்த்ததுக்கு 3 பேர் தான் சாட்சி சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பா, 2 பேர் தான் தெரியும். ஏன் பிரைட் கம்மியா இருக்கிறது? முழு நிலவு அது ஓரமாவும் இருக்கிறது இல்ல, சென்ட்ரல வந்துருது, பெருசா இருக்கிறது, நல்ல வெளிச்சத்தை காட்டுகிறது. அப்ப எல்லாம் அந்த வெள்ளெழுத்து உள்ளவனுக்கு தெரியத்தானே செய்யும். பார்வை மங்கி போனவனுக்கு, எனக்கு குருட்டு பயிலுக்கு தான் தெரியாத தவிர ஒரு அளவுக்கு அறகுற பார்வை உள்ள கூட இதை பார்க்க முடியும். முழு நிலவை பார்க்க முடியும். யாருக்கு மறைக்க முடியுமா? முழு நிலவை தலையை குனிக்கிறான், தெரியல, நேரம் சொல்லுவோமா? முழு நிலவை யாருக்கு மறைக்க இயலாது. அப்ப இறைவனை நீங்க பாப்பீங்க. எப்படி பாப்பீங்க? நீங்க பௌர்ணமி தினத்துல நிலவை எப்படி பார்ப்பீர்களோ அப்படி உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். அப்ப இறைவனை பார்ப்போம் என்பது நம்ம நம்பணும் மறுமையில. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நியாய தீர்ப்புனால எல்லாம் நிப்பமா எழுப்பப்பட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சிட்டு இருப்போமா? அப்ப இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா ஒஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. இந்த பூமி தூள் தூளாக இடித்து நொறுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கப்பட்ட பிறகு, எல்லாரும் எழுப்பப்பட்ட பிறகு என்ன செய்வான்? ஒஜா ரப்புக, உம்முடைய இறைவன் வருவான். அங்கிருந்து ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணி அணியாக வகுத்து வர, வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் வருவான். அப்படிலாம் சொல்ல வருவான் பார்க்க தான் அர்த்தம். அப்ப இறைவன் தோல்ல கைய போடுவான், பாவங்களை சுட்டி காட்டுவான், எல்லாமே இப்படிலாம் இருக்கேன், இறைவன் சிரிப்பான் என்றெல்லாம் வருகிறது. இது எல்லாமே மறுமையில. இறைவன் ஒண்ணுமில்ல, சூனியம் சொல்லி வச்சு அல்லாஹ் பத்திய பயமில்லாம ஆக்கிட்டாங்க. யாருக்கு பயம் வர மாட்டேங்குது. என்ன பயம் வருது? அப்பனை பத்தி பயப்படுறான், ஆசிரியர் பத்தி பயப்படுறான், போலீஸ் பத்தி பயப்படுறான், கோர்ட்டை பத்தி பயப்படுறான், ஒரு முதலமைச்சரை பத்தி பயப்படுறான், அல்லாஹ் பத்தி பயப்பட மாட்டேங்கிறான். ஏன்? நீ அல்லாஹ் ஒண்ணுமில்ல சொல்லி வச்சுட்டிய. எதுக்கு பயம் வர மாட்டேங்குது? அல்லாஹ் நான் ஒண்ணும் இல்ல, பேருக்கு தான் அல்லாஹ் நம்பிக்கை சொல்லிக்கிறானே தவிர இவன் நாத்திகனா இருக்கிறான். அல்லானா என்ன இல்லையா? ஒண்ணுமே இல்ல, அல்லானா ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்ல, கற்பனை, அது மாதிரி சொல்றான். அல்லானா ஒரு இருந்து கொண்டு பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டு ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னாதான் அதுல ஒரு அச்சமும் பயமும் வரும். இறையச்சம் குறைஞ்சு போனதுக்கு காரணம் இந்த இறைவனை பற்றி உள்ள இந்த தப்பான சித்தாந்தம் தான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் மறுமையில நம்ம பார்ப்போங்கிறது தனி விஷயம். இந்த துன்யாவில் பார்க்க முடியுமா? இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? இஸ்லாம் நம்மளை காப்பாத்துகிறது. எவனாச்சும் உங்ககிட்ட வந்து, நான் இப்பதான் கடவுள்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன், இப்பதான் கடவுள் என்று சொன்னாரு, கடவுளுக்காக அதை செய்யி அப்படின்னு சொன்னா தூக்கி நிராகரிச்சிரு. ஏன்? இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இந்த கண்ணை கொண்டு அந்த இறைவனுடைய ஜோதியை பார்க்க இயலாது. எப்படி எல்லாம் அடுக்கடுக்க அள்ளி போடுறான்னு கேட்டா, லா துதிரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடைய முடியாது. ஒவ்வொரு எதிர்க்குள் அபுசார், பார்வைகள் அவன் அடைகிறான். பார்வைகள் இருக்கு, நம்ம பார்வை, இந்த பார்வைகள் வந்து அவனை அடைய முடியாது. அவன் நம்ம பார்வை கண்ணுக்கு நேரம் தான் பார்த்துட்டு இருக்கான், நம்ம கண்ணுக்கு நேரம் தான் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம கண்ணு அவனை போய் பார்க்காது. ஒவ்வொரு லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுணுக்கமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி 6வது அத்தியாயத்தில் 103வது வசனத்தில் சொல்லி மனிதன் இறைவனை பார்க்க இயலாது என்று சொல்கிறான். இறைவனுடைய தூதர்களாவது பார்த்திருப்பார்களா? அல்லாஹ் குர்ஆன்ல 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் சொல்கிறான், மாகானலி பஷரின், எந்த ஒரு மனிதருக்காவது ஐயோ கல்லிமோகுல்லாஹு, அல்லாஹ் பேசுறதா இருந்தால் இல்லா வஹியன், உள்ளுணர்வை ஏற்படுத்தி பேசுவான். அவ் மிவராய் ஹிஜாபின், ஒரு திரைக்கப்பால் காண முடியாமல் இருந்து கொண்டு பேசுவான். அவ் யுர்சில ரசூலன், ஒரு மாணவர்களை மலக்கை அனுப்பி, தேவதூதனை அனுப்பி அதன் வழியாக பேசுவான். விரும்பியதை அவர் வழியாக அதை அறிவித்து கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் திருமறையில சொல்றான். நபிமார்கள்ட்ட, இறைவனுடைய தூதர்கள்ட்ட இறைவன் செய்தியை வாங்குறாங்க. உண்மை பார்த்தாங்களா? பார்த்தது கிடையாது. எப்படி செய்தி வரும்? அவங்க மனசுல அப்படி தோணும், இது இறைவன் வருதுன்னு அவங்களுக்கு உள்ளுணர்வு புலப்படுத்தும், அப்படி செய்தி வரும். அல்லது சத்தம் மட்டும் வரும், அல்லது ஜிப்ரீல் மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த செய்தியை சொல்லுவாங்க. இந்த 3 வழியில தான் இறை செய்தி வரும்னு சொன்னானே தவிர நேர பார்க்க இயலாதுன்னு தெல்ல தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். 42வது அத்தியாயத்துல 51வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முன்னாடி மூசா நபி அவர்கள் நினைஞ்சாங்க, அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டதுல அர்த்தம் இருக்கீங்க. மூசா நபி அவர்கள் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள். கல்லமுல்லாஹு மூசா தக்லீமா,
மூசாவோட இறைவன் நேருக்கு நேராக உரையாடினான். இன்னனி அனல்லாஹ், நான் தான்ப்பா உன்னுடைய இறைவன் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், நேருக்கு நேர பேசினா, ஆனா பார்க்கல. அவர் என்ன செஞ்சான்னு கேட்டா, ரப்பி அருணி அங்குரை இலைக்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன், சத்தம் தானே கேட்குது, நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு பார்க்கணும் ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி மூசா நபி என்ன செய்யறாங்க, அல்லாட்ட கேட்கிறாங்க. ரப்பி, ஒருத்தர் இறைவனை பார்க்கலாம் என்று இருந்தால் யாரு இந்த நேருக்கு நேர் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டானோ அவர் பார்த்திருக்க வேண்டும். நேருக்கு நேர் பேசுனது அல்லாஹ் சொல்லுகிறான், ஆனால் அவர் கூட என்னை பார்க்கலங்கிறான். எப்படி சொல்றான், லன் தரானி, ஒரு காலம் என்னை நீ பார்க்க முடியாது. ஏன் முடியாது, அது அல்லாஹ் விளக்குறான். உலாக்கின் ஊந்துரிகள் ஜபல், அதுவும் அந்த மலையை பார். நீ என்னைய தானே பார்க்க நினைக்கிற, என்னை பார்க்கிறதுக்கு உனக்கு சக்தி பத்தாது. அதுக்கு ஆதாரம் என்ன, உலாக்கின் ஊந்துரிகள் ஜபல், அந்த மலையை பார். இனிஸ்தகர்ற மக்கானஹு வஸவ தரானி, அந்த மலைக்கு என்னுடைய ஒளியை நான் காட்டுறேன். உனக்கு படாம அல்லாஹ் நினைச்சா இவருக்கு பக்கத்துல இவருக்கு படாம அதுக்கு மட்டும் படுற மாதிரி காட்ட இயலும். நம்மளுக்கு லேசர் அடிக்கிறோமா இல்ல லைட் அடிக்கிறோம், இந்த மாதிரி விரிஞ்சு போற லைட்டையும் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். விரியாமல் கூறாக போகக்கூடிய லேசர் லைட்டையும் கண்டுபிடிச்சிருக்கான். லேசர் அடிச்சா பாயிண்ட் தான் அடிக்கும், விரிஞ்செல்லாம் போகாது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், நான் லேசர் மாதிரி அடிக்கிற நேரம் என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது நான் காட்டுகிறேன். மக்கானஹு, அந்த மலை அந்த இடத்துல அப்படி இருந்து விட்டதுன்னு சொன்னால் தரானி, அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, தன் இறைவன் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, மூசாவுக்கு காட்சி தராமல் அந்த மலைக்கு காட்சி தந்த பொழுது, ஜஅலஹு தக்கா, மலையை தூள் தூளாக இறைவன் ஆக்கிவிட்டான். ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அப்ப அவர் விளங்கிட்டார், ஆஹா இந்த மலை எவ்வளவு வலிமையான, நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா வலிமை தாங்குற வலிமையில நம்ம என்ன, அது வெயிலையும் தாங்கும், மழையையும் தாங்கும், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒரு பொருள். நம்மளுக்கு தாங்க முடியுமா? அந்த மலையை சோறாக்கி தந்தா கூட சுடுன்னு கத்துமா அது? அப்ப எவ்வளவு சூட்டையும் தாங்க, எவ்வளவு குளிர்ச்சியும் தாங்க, ஏன்னா அதுக்கு பாடியோ ரத்தமோ வலி உணரக்கூடிய நரம்புகளோ கிடையாது. அப்ப அந்த மலைக்கு அல்லாஹ் தன்னுடைய ஒளியை காட்டும் போது அந்த ஒளி எவ்வளவு பவர்ஃபுல்லா வருதுன்னு கேட்டா, மலை தூள் தூளா செதறி நொறுங்கி போயிடுது. இவன் சொல்றான் என்கிட்ட அல்லாஹ் வந்துட்டாங்க, அல்லாஹ் பார்த்தேங்கிறான், எனக்குள்ள அல்லாஹ் வந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய ஞானிகள்ங்கிற பேர்ல ஏமாற்று பேரவழிகள் எல்லாம் சமுதாயத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவர் தெளிஞ்ச பிறகு அல்லாஹ் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரு, உன்னை நான் பார்க்கணும்னு சொன்ன தப்பு தான், பார்க்க இயலாதுங்க, நான் ஏன் பார்க்க கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க உம்மத்து சமுதாயத்தில் உள்ள என்ன பண்றான், இது குல்தும் யா மூசா, மூசாவுடைய சமுதாயத்தை பார்த்து, மூசாவுடைய சமுதாயத்துடைய வாரிசுகள் மதீனாவில் இருந்தார்கள் யூதர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இது குல்தும், நீங்க சொன்னீங்க, நீங்க என்ன உங்க அப்பா பாட்டன் சொன்னா என்ன சொன்னீங்க, லன் நூமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேருக்கு நேர பார்த்தா தான் உன்னை நம்புவோம், நீ அல்லாஹ்வுடைய தூதர்ங்கற, அல்லாஹ்னு சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்டாங்க. உடனே அகதத்துக்கும் சாய்கத்து வந்து தந்துரும், இதே மாதிரி ஒரு இடி முழக்கம் உங்களை தாக்கியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டு 2:55 சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை நேருக்கு நேர பார்க்கிறதுங்கிற ஒரு வாசலை இஸ்லாம் தெள்ள தெளிவாக அடைத்து விட்ட காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அபூதர் கிஃபாரி என்ற ஒரு தோழர் கேட்கிறாரு, ஹல் ரஅய்த ரப்பக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நூறுன் அன்னா உராஹு, அவன் ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்க்க முடியும், அவன் ஒளியா வெளிச்சமா இருக்கான், அந்த வெளிச்சம் நம்ம கண்ணுல பாக்குற வெளிச்சமா, சாதாரண சூரிய வெளிச்சத்தை பார்க்காம கூசி போயிடுது நமக்கு. அப்ப அல்லாஹ் எப்படி பாப்ப, அப்ப ஒளிக்கெல்லாம் கோடான சூரியன்களுக்கு மேல உள்ள ஒளி, அந்த ஜோதியை நமக்கு தாங்க கொள்ள முடியாது, இந்த உடம்புக்கு முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நூறுன் அன்னா உராகு, அவன ஒளிமயமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறைவனை பார்த்தார்கள் என்று உனக்கு எவனாவது சொன்னால் ஃபக்கத் கதப, அவன் பொய் தான் சொல்றான். யார் சொல்ற, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இறைவனை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நீ பார்த்தது நான் பார்த்ததுக்கு பேச்சு வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அவர் பொய் சொல்லுகிறார்.